உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்ன்ற பேசிக் மேனர்ஸ் தெரியாதா உங்களுக்கு? இன்னொரு முறை உள்ள வரதுக்கு முன்னாடி மே ஐ கம் இன் சார்னு கேட்டுட்டு தான் வரணும். ப்ளீஸ் ஹேவ் சம் மேனர்ஸ். நீங்க கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். சாரி சார். ஹெலிகாப்டர்ல போறேன்னு சொல்லவேனா? நீ இப்படி டல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா சீதாமா? நிஜமாலே டல்லா இருக்கியா சீதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம உட்காந்து படி. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, சொல்லு சீதாமா. ப்ளீஸ் ஹேவ் சம் மேனர்ஸ். சொல்லு. ஃப்ரெண்ட், எங்க போயிட்டு இருக்கீங்க? சிரி, அவரை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறதுக்கு நீ அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? உள்ள வரதுக்கு முன்னாடி பேசிக் மேனர்ஸ் இல்லையா பெர்மிஷன் கேட்டு வரணும்ன்றதுக்கு? ஒருத்தர் வெளியே கிளம்பும் போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுங்கிற மேனர்ஸ் கூட இல்லையா உனக்கு? வா ஃப்ரெண்ட், நான் வேலை விஷயமா வெளியே போறேன், சீக்கிரமா வந்துரும். ஓகே பை. ஹெலிகாப்டர், நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ஷூர். அத பத்தி அப்புறமா பேசுவோமா? அப்புறமானா என் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா. அப்ப நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். என்கிட்ட ஒரு நம்பர் கூட இல்ல, எப்படி பேசுறது? சிரி, என்னோட ஃபோன் நம்பர் தரட்டுமா உனக்கு? சிரி, சிரி என்ன பண்ற நீ? ஃப்ரெண்டுன்னு போட்டு என் நம்பரை சேவ் பண்ணிட்டேன். உனக்கு எப்பெல்லாம் என் கூட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ எனக்கு கால் பண்ணலாம். ஓகே பாய். பை. Such a nice houseல. ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கா. You are very lucky. யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? அது நாங்க இந்த வீட்டுக்கு கல்யாண விஷயமா சம்பந்தம் பேச வந்திருக்கோம். சம்பந்தம் பேசவா? அப்படி எல்லாம் யாரும் கிடையாது. கிளம்புங்க கிளம்புங்க. அது இல்லங்க, பார்கவி அம்மா தான் எங்களை இங்க வர சொன்னாங்க. பார்கவியா? அவ எதுக்கு சொன்னா? என்னங்க, காலையில சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? அவரு மறந்துட்டாரு. நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. யாரு? எதுக்காக வர சொன்ன? ராம்க்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, அவனுக்கா? ஆரம்பிச்சிட்டியா? இதுவும் உன் நாடகமா? பாவம், அந்த ராம கடவுள் தான் காப்பாத்தணும். எங்க போறீங்க? நீங்க அவனுக்கு சித்தப்பா ஆனதுக்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு போங்க. அவனுக்கு சித்தப்பாவா இருக்க பாவத்துக்கா இல்ல உனக்கு புருஷனா இருக்க பாவத்துக்கா? ரெண்டும் ஒண்ணுதான். புருஷன் ஒருத்தன் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு கொஞ்சம் மரியாதை கூடும்ல? உங்களால எனக்கு மரியாதையா? பிரம்மையா? சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லனா போங்க. ஹாய் ராம், நான் உங்களை எங்கெல்லாம் தேடி இருக்கேன் தெரியுமா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஆனா உங்களை பத்தி எதுலயுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பை தி வே, ஐ அம் மிஷிகா. ராம். இட்ஸ் எ ஒயிட் பால். எங்க ராம்க்கு இன்ட்ரோடக்ஷனே அவசியம் இல்ல. He is the most successful young handsome businessman. I know. மிஸ் மிஷிகா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. யா ஷூர். மனசை விட்டு பேசினா எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். ரொம்ப ஸ்பீடா போற. பாத்துமா, அவுட் ஆயிட போற. எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல, அவங்க பேசட்டும். Cheer girls. பர்சனலா என்ன இருக்கு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தானே. இதுல பர்சனலா என்ன இருக்க போகுது? இங்கே பேசலாம். எஸ் எஸ், சரியா சொன்னீங்க. ஓகே ஃபைன்.
எங்க தாத்தாக்கு நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதே மாதிரி தான் என்னையும் வளர்த்தாரு. ஒண்ணுமே இல்லாம வந்து இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. யா 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 ஆஃப் கோர்ஸ். எனக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ 1000 பேருக்கு என் தாத்தா ஒரு இன்ஸ்பிரேஷன். ரொம்ப வருஷமாவே என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என் தாத்தா மாதிரி நானும் ஃப்ரம் த ஸ்கிராச் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சு பெரிய முன்னேற்றத்துக்கு அடி எடுத்து வைக்கணும். ஃப்ரம் தி ஸ்கிராச்னா இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? எஸ். ஆனா என் தாத்தா கிட்ட இருந்து என் குடும்பத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் கூட நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல கூட இருக்க மாட்டேன். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவரோட சொத்து அவருக்கு வரும்னு சொல்றாரு. அவருக்குன்னு தனி வீடு கட்டிக்குவாரு. அந்த வீட்ல நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க, அப்படித்தானே? ஐயோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கடவுளே, இதெல்லாம் உண்மையாகணும். நோ 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 நோ, நான் சொன்ன விஷயம் அது கிடையாது. எங்க வீட்ல இருந்து ₹1 கூட எதிர்பார்க்காம 0ல இருந்து என் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு சின்ன குடிசையில நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னது, சின்ன குடிசையிலையா? ஆ. என்ன சொல்றீங்க? இவ்ளோ பெரிய மாளிகையெல்லாம் விட்டுட்டு குடிசையில போய் எதுக்கு இருக்கணும்? கஷ்டப்பட்டு உழைக்காதவனுக்கு தட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த வீடு. இப்போ நான் என் தாத்தாவை பத்தி உங்ககிட்ட எவ்வளவு பெருமையா சொல்றேன். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல என் பையனோ என் பேரனோ என்னை பத்தி பெருமையா வெளியே சொல்லணும்ல. நம்ம 2 பேருக்கும் 1 BHK போதும்ல? என்னது, 1 BHK வா? யா, இட்ஸ் மோர் தென் எனஃப். ஆல்மோஸ்ட் இந்த அளவு இருக்கும். அவ்வளோ இல்லைனாலும் இந்த அளவு இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு மாசம் என்னால வாடகை கொடுக்க முடியலன்னா அப்ப நீங்க வாடகை கொடுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப நீங்க காய்கறி வாங்கிட்டு வந்தா நான் அதை கட் பண்ணி தரேன். நீங்க பாத்திரம் கழுவுனீங்கன்னா நான் வீட்டை பெருக்கிறேன். நீங்க துணி துவைச்சா நீ அதை காய போடுவல்ல. கரெக்டா சொல்லிட்டாரு. சித்தி, எனக்கு இந்த சம்மந்தம் ஓகே. மிஸ் மிஷிகா. மிஷிகா கூட நான் சொன்ன எல்லா விஷயமும் ஓகேன்னு தான் தோணுது. நீங்க கூடிய சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. இது லைஃப் மேட்டர். உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவை? 1 day, 1 week, 1 month? I'm ready now. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.